ஸோ கைஸ் நம்மளுமே வந்து சிசிடிவி கிளம்பிட்டோங்க. ஸோ காலையில் போகிறதுக்கு நேற்று நைட்லாம் வண்டியெல்லாம் கழுவி தொடச்சி பெரிய அக்கப்போர் பண்ணுறோங்க இந்த ஏரியாவில் நம்ம எப்போ பார்த்தாலும். ஸோ லெட்ஸ் கோ. ஆனால் அந்த மிஸ்டர் க்ளீனாக வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் நான் படுற கஷ்டம் இருக்கு. அப்பாப்பா முடியலடா சாமி. பட் என்ன பண்ண, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குங்க. திருப்பூரில் மழையே வரல, ஆனால் கிளைமேட்டெல்லாம் பாருங்க டாக்ஸிக். மார்னிங் மட்டும் வண்டி எடுக்கும்போது தான் வெடிக்குதுங்க. அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆகே நம்ம ரோடுங்க, லெட்ஸ் கோ. செம்மையாக இருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு கியரில் ஃபுல்லாக லாக் ஆகும்போது வரும் பாருங்கள் ஒரு சவுண்டு, அது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க மிஸ்டர் க்ளீனில். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போட்டு போயிடுவோங்க. சரி ஓகே, இந்த பெட்ரோல் போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளுமே வந்து பெட்ரோல்லாம் போட்டு கிளம்பிட்டோங்க. சரி வாங்க போகலாம். ஆமாம் வாங்க, அப்படியே உள்ளே வாங்கப்பா. கொஞ்சம் கேப்பில் ஏன் வந்தோன்னு வச்சுருங்க கைஸ், உள்ளே விட்ருவாங்க எல்லாருமே. என்ன ஒரு அசால்ட்டு பார்த்தீங்களா, எல்லாருமே இப்படி தாங்க திருப்பூரில். அதனாலே எனக்கு திருப்பூர் வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஸோ ரோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஆள்கள்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. ஸோ போன வாரமே வந்து நம்ம சிசிடிவி வந்து ஃபுல் விளாக் எடுத்தோங்க. ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை காய்ச்சி. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தோம். எமகாவில் வந்து R1லாம் வந்துருந்து லேட்டஸ்ட் மாடல். ஸோ நிறையாவே வீடியோ எடுத்தாங்க. ஆனால் வந்து மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிறதால வந்து வீடியோ எதுவுமே வந்து ப்ளே ஆகலை. அது எனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டுங்க. நான் வந்து எடிட்டர் தான் தப்பாகிட்டு போலான்னு எல்லாத்துலேயும் போட்டு எடிட் பண்ணேன். ஆனால் வந்து வீடியோவே தப்பாக இருந்திருக்குங்க. ஸோ அப்படி ஒரு பாம்போலம் மூஞ்சே வந்து ஒரு ஃபேஸே வந்து ஒரு மாதிரி டல் ஆகிட்டுங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் பேசி. ஸோ அப்படிங்கும்போது அது எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து டிப்ரெஷன் ஆகுங்க. ஸோ அதுக்காகவே இன்றைக்கி ஸ்டோரேஜ் எல்லாமே ஃப்ரீ பண்ணிவிட்டு தாராளமாக பேசிட்டு போகிறேன். ஸோ இந்த விலாகாவது மிஸ் ஆகாமல் போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் புழுப்பட்டின்னு இருக்கோம். ஊர் பேர்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக. திருப்பூரில் நிறையாவே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இங்கேருந்து இந்த புழுப்பட்டி ரோடு வேற ஒரு நார்மலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ அன்னைக்குமே வந்து பாருங்கள் என் வண்டிக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ நான் அதையுமே வந்து ஷூட் பண்ணேன். ஆனால் அதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. சைடில் போயிட்டு இருந்த பைக் வந்து சடனாக நம்ம வண்டிக்குள்ளே வந்துட்டோங்க. நம்ம ஏதோ மிஸ் ஆகிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம கால்லாம் வந்து தள்ளியிருக்கோங்க. ஸோ ஜிடி ஹீட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து கீழே விழுந்து பைக் நம்ம மேலே கடந்து அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கைஸ். நினச்சி பார்க்கவே எப்படியோ இருக்குங்க. ஸோ நானுமே இந்த வீடியோ வந்து ஹைவேஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணேன் கைஸ். எனக்கு இந்த இடம் தாங்க அப்படியே பனியில் அப்படியே சூழ்ந்து போன மாதிரி இருந்து. நம்ம ஆள் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ் மீட் பண்ணலாம் அங்கே எல்லாரையும். ஸோ சண்டே ஆனால் இது வந்து ஒரு ஜாலியாக இருக்குங்க. அப்படியே ஒரு ரைடு போன மாதிரி இருக்கும். ஸோ நிறையா சூப்பர் பைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 4 பேரை தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு ஒத்தையில் போகும்போது என்னடா ஒத்தையில் போனோம் நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு தான் போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் போக எல்லாருமே பேசி நல்லா ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து 76K வந்தாச்சு. ஸோ என்ன ஒரு 24 தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்து ஏதோ கவனித்து விடுங்க பையனை. ஸோ பையன் உங்கள் பேரை வச்சு ஒரு 100K அடிச்சுட்டு போயிட்டு போகிறாங்க. காரை பாருங்க ஐஸ், எம்டியாக இருந்தாலும் போகவே மாட்டாங்க. வண்டியை பாருங்க ஐஸ், அது இண்டியன் நினைக்கிறேன் அந்த பைக் பேர். ஸோ அங்கே போய் நம்ம வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுவோங்க. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து ரேஸ் ஓட்ட மாட்டாங்க. நம்ம வந்து இந்த ரேஸ் ஓட்டுறதும் சரி. இப்போ அவங்க அவ்வளோ போகிறாங்க, நம்ம அதை பிடிக்கணும் அந்த மைண்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ எதுக்கு? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிட்டு போவாங்க. மற்றபடி அவங்க அப்படி போகிறாங்க நம்ம போகணும் அந்த மைண்ட்லாம் எனக்கு வரவே வராதுங்க.
என்ன ஒரு 140 போவாங்க. நம்ம வந்து க்ரூஸ் பண்ணோம் வச்சுட்டுங்க போவாங்க தாராளமாக பிடிக்கலாம். பட் ஆனால் அந்த மைண்டில் எனக்கு வரலைங்க. ஸோ நானுமே அந்த வீடியோ எல்லாமே வந்து சிசிடி போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எல்லாம் BMW ஸ்கோடா போதுங்க. ஸோ காய்ஸ் நம்மளுமே வந்து சிசிடி பக்கத்தில் போயிட்டோங்க. ஸோ நிறையாவே பைக்கு கிராஸ் ஆகிட்டுங்க. நம்ம வந்து டீ குடிக்கலான்னு கொஞ்சம் ஓரம் விட்டோம். அதுக்குள்ளே வந்து அவளும் கிராஸ் ஆகுதுங்க. நான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நம்ம வரும்போது கிராஸ் ஆக மாட்டேங்கி அப்படின்ட்டு. ஸோ நிறையா போச்சு. பட் ஆனால் சிசிடி போயிட்டா இல்லை அந்த கஃபேட்டை போச்சான்னு தெரியலங்க. ஸோ பார்ப்போம், உள்ளே போன பிறகு தெரியும். இங்கே தாங்க இருக்காங்க எல்லோரும், இங்கே தாங்க வந்திருக்காங்க. ஸோ நேற்று அந்த அண்ணா அங்கே உட்காந்துருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து கப்புள்ஸ், அவங்க ஒய்ஃபோடு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க வண்டி. நம்ம இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூ எடுப்போங்க. ஸோ அவங்க தான் பேசியிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி. ஸோ எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாமே வந்து பக்கத்தில் போயிட்டு பேசுகிறேங்க. கார் எல்லாமே சத்தமே இல்லாமல் போகுது இன்றைக்கி எல்லாம் காருமே. ஸோ வாய்ஸ் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா டாமினர் 250, R15, C800, 900 ஃபுல்லாகவே வந்து கவசைகளை தாங்க வந்திருக்கு இன்றைக்கி. அண்ட் இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் அண்ட் அப்ரிலா 457 அண்ட் ஹோண்டா CBR 650ங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இது இந்த வண்டியை விற்றா ரிவ்யூ பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த வண்டியில் ப்ரோ, அந்த வண்டி. சரி. அண்ட் இந்த சைடு C800 அண்ட் ட்ரைமுங்க, ஸ்பீட் ட்வின். ஆல்ரெடி இந்த வண்டி நான் காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. ஸோ நல்லா இருக்குங்க. அண்ட் புல்லட் 350 அண்ட் KTM 250 ஃபுல் பிளாக்குங்க. நம்ம வந்து ஓட்டினது வந்து ஆரஞ்சு கலர் 250 லேட்டஸ்ட் மாடலுங்க. அண்ட் இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா அண்ட் ராயல் என்ஃபீல்டு ட்வின். இது ஷார்ட்கனுங்க, அப்படியே இருக்குது பாருங்க. வண்டி ஷார்ட்கனில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் கைஸ். ஆனால் வந்து டூவும் பாருங்க. நானே இப்போ தாங்க இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இந்த சைடு டாமினர் வினாஸ் C900 அண்ட் இந்த சைடு அப்படின்னா 650ங்க ஃபுல்லாகவே. அண்ட் சிட்டி அண்ட் சைக்கிளாக வர்றதுக்காக காமெடியாக இருக்குது. அண்ட் KTM அண்ட் Yamaha. அண்ட் இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் வந்து ஒரு 650 இருக்குங்க இன்டர்செப்டர். அண்ட் இந்த சைடு நம்ம பைக் நிற்குதாங்க. அண்ட் இந்த சைடு நிறைய காருமே இருக்குது. ஸோ அந்த இன்டர்செப்டரோட ஓனர் இவர் தாங்க. அண்ட் ஃபேமிலியாக வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஃபேமிலியாக வந்துட்டீங்க. இது அவங்களோட ஒய்ஃப். அக்கா நல்லா இருக்கீங்களா? ஸோ 2 பேரும் மலையாளிங்க, மலையாளத்தில் பேசிக்கிட்டே இருங்க. ஸோ இவங்க தான் அந்த ஜிடியோட ஓனர். ஆளை பாருங்கள், 200 பிடிச்சி வருவானுங்க கோயம்புத்தூர்லேருந்து. இங்கே போகிறேன் SP ஒன்றில். அண்ட் இந்த காரை போகிறேங்க, இந்த கலரை போகிறேங்க. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாகவே இருக்குது. ஸோ அந்த வண்டி போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த சைடு பார்ப்போங்க. அந்த சைடு ஒரு 4 பைக் இருக்குது. அவ்வளோதாங்க. பெருசாக அன்றைக்கி சிசிடியில் எதுவும் பைக் வரல. ஸோ அதை வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டி தெரியும். இந்த வண்டி தான் வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டுண்ணா. அண்ட் இங்கே பாருங்கள் கவாசாகி ZX-R லேட்டஸ்ட் மாடலுங்க. அண்ட் இங்கே பாருங்கள் சுசுகி
R3 ஸோ அங்கே வண்டி கிளம்பிட்டுங்க. ஸோ guys, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூவில் M1000 ஆறாருங்க. ஃபுல்லாகவே வந்து அட்வென்ச்சர் மாடல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது guys. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க GS அதே தாங்க 1250 தான். ஸோ வண்டியுமே வந்து நல்லா இருக்குங்க. ஸோ லைட்லாம் எரியும் போது வந்து சூப்பராகவே இருக்கும். அண்ட் இந்த சைடு பாருங்க, இங்கே வந்து அக்ரெசிவ்ங்க BMW S1000 ஆறாருங்க. இந்த வண்டி எவ்வளோ வேணால் பார்க்கலாம் கைஸ், அவ்வளோவுக்கு இருக்கும். அதுலேயே அந்த TR லைட் இருக்குது பாருங்க கைஸ், அது வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குங்க. எனக்கு அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து வண்டி வரலைங்க. ஸோ அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ கைஸ், இங்கே ஒரு பைக் வந்திருக்கேன் KTM, ஃபுல்லாகவே வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அண்ட் டயர் மேய்ப்பாருங்க. சீட்டு சும்மாவே இந்த வண்டியில் ஓட்ட முடியாதுங்க உட்காந்து. கைஸ், நம்மளுமே வந்து சிசிலேருந்து கிளம்ப போகிறாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து வண்டி வரலாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நடக்கண்டேங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ நம்ம ஆள்கிட்ட வந்து பாய் போட்டு நம்மளாம் கிளம்புவோம். சரி பாய். சரி ஓகே ப்ரோ, பாய். ப்ளூவை விடு அப்புறம். சரி பாய். நல்ல மனுஷங்க, நல்லா சிரிக்காரு. ஸோ இதான் ஒரு வண்டி. அன்றைக்கி இப்படி தாங்க நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஒரு காரன் சடனாக பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்பவே வந்து கவனமாக போனோம். என்றைக்குமே நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் கைஸ். நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரைட் பண்ண முடியும், எல்லாமே வந்து பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ண முடியுங்க இதெல்லாம். ஸோ நம்மளுமே வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டு வரணுங்க. ஸோ போட்டு கூட ஒரு ஆள் கம்பெனிக்கு இருந்தால் தெரியாதுங்க. நம்ம சிங்கிளாக போட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா 10:30 ஆகிட்டுங்க. ஸோ நம்மளுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வண்டி வரவே இல்லைங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்து. நம்ம வந்து ஒரு விஷயம் எதிர்பார்த்து வரோம் அப்படிங்கும்போது அது வந்து இருந்துச்சு அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. பட் அது இல்லை அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்னு ஒரு மைண்டே வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிருங்க. ஸோ போன வாரம் வந்து நிறையா வண்டி வந்துங்க. டுக்காட்டி R1 அப்படி இப்படி என்னென்ன இருந்தோ எல்லாமே ஊரில் வந்துச்சுங்க. பட் ஆனால் லாம்போகினி கார் மட்டும் மிஸ் ஆகிட்டு. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு வரல. கார் வந்துச்சு ஓகேவா அப்படின்னா ஓகே தான், அவ்வளோதாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ நானுமே இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க காய்ஸ். எங்கே வெளியே போனாலுமே பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்க காய்ஸ். எங்கடா நிற்கிறீங்க பாதையில்? ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டுறது வந்து பெரிய ஒரு கஷ்டங்க. நம்ம ஈஸியாக திட்டுறோம் சொல்கிறோம், ஆனால் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க தாங்க தெரியும். என்னதான் இருந்தாலும் டிரைவர்ஸ் வந்து பெரிய டிரைவர்ஸ்லாம் வந்து வேறு லெவல் தாங்க. ஸோ நம்மளுமே வந்து டிரைவருங்கிறதால நம்ம வந்து டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நானுமே இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். எங்கே வெளியே போனாலுமே பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்க. சேஃபாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து நிறையா ரைட் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்சதை பண்ணலாம், நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்து மெயினாக சேஃபாக இருக்கணும். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க கைஸ். ஓகே பாய்.